எங்கேயோ போங்க, நாம அந்த ஏடிஎம்ல கூட பண்ணிட்டு நாகார்ஜுனா போட்டுட்டு நம்ம இந்த கோயிலுக்கு வந்தது சேலத்தோட மீனாலே அதுக்குதான் போல இப்போ வந்ததே சாதிச்சுட்டான் ஒருத்தன். போச்சு போச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வீட்டுக்கு போலாம் வாணா. செய்து தரப்படும் போது செய்து தப்புடுமா பயமாகுது போல. வளர்ச்சிக்கலாமா? சண்டே ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா வீட்டில் படுத்துட்டு இருந்தோம். அண்ணா ஒருத்தர் சேலம் வாங்க அப்படின்னாங்க. சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணா வந்துட்டு ஒருத்தர் தான் கூப்பிட்டாரு. ஆனால் நாங்கள் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம். ஒருத்தர் தான் கூப்பிட்டாங்க, பால் எங்களை விடாம கூப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, இந்த வண்டியில் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவன் எச்சு துப்புனா என் காலுக்கு ஜஸ்ட் பக்கத்தில் படுத்து ஒட்டு துப்பி இருக்கிறான். என்னடா லைட்டாக ஈரமாக இருக்குன்னு பார்த்தா இவன் என் காலுக்கு பக்கத்தில் துப்பிருக்காங்க. நாய் சத்தம் தான் கேட்கணும். சரிக்கா, சரி வெயிட் பண்ணுங்க, தரமான சம்பவம் இருக்குமா? ஆமாம், இன்னைக்கு எதுக்கு போறேன்னே தெரியல. கார் விடுறது எல்லாருமே கிளம்பிட்டோம். செட்டில்னு போட்டுக்குது. இன்னைக்கு காரில் போகிறோம், மஜா பண்ணுறோம். நாங்கள் மஜா அது யார் காரில் வரா? எல்லாருமே வா. நாங்கள் காரில் விட போகிறோம். யார் வரீங்க காரில்? காரில் யாரும் வரல, எல்லாருமே வண்டியில போயிடலாமா? அங்கே போய் பார்த்துக்கணும். நம்மளை எல்லாத்தையும் எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டு நாலு ஜாலியாக போய் காரில் போயிட்டு நாங்கள் இங்கே வடக்கு போயிட்டு இருக்கிறோம் குளூரில் கார் விடுறதுக்கு. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா என்ன கோவில்? அள்ளிக்கோட்டையா? அள்ளிக்கோட்டையில் போயிட்டு இருக்கிறோம். இதுதான் அள்ளிக்கோட்டை பஸ் ஸ்டாப்பு. இதுதான் எங்கள் சித்தி கடை. காலையில் போண்டா எல்லாம் 7 மணிக்கே வந்துடுவாங்க. போண்டா எல்லாமே போடுவாங்க. போண்டா, வடை, இந்த முறுக்கு சொல்லுவாங்க. முறுக்குலாம் செம்மையாக இருக்கும், எல்லாம் சூடாக இருக்கும். வந்தீங்கன்னா அந்த கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க. அள்ளிக்கோட்டை பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது. பொங்கல் மாதிரியே போகாது காய்ஸ். படமே ரிலீஸ் ஆகல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் படத்துக்கு போயிட்டு எல்லாம் ஜாலி பண்ணிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை, பார்க்கலாம். பொங்கலுக்கு திருப்பூரம் மெர்சல் படம் ஏதாவது வருதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க, வந்தால் நல்லாயிருக்கும். படம் வந்தால் கம்மியாக இருக்கும். அம்மணி மருத்துவமனை. அம்மணி மருத்துவமனையானா? அம்மன் மருத்துவமனைன்னு முன்ன பாருங்க, அனைத்து ஸ்பெஷலிஸ்டும் கிடைக்கும். அவ்வளோதான். இங்கே தான் காய்ஸ் பாலு உங்கள் மாமாவா? யாராவது மாமா தான், அவர் வேலை செய்கிறாரு, டாக்டர் MBBS. அவர்கிட்ட கார் சாவியா கொடுத்துட்டு கிளம்பிடும். என்ன ஹாஸ்பிட்டலில் ஜொலின்னு ஜொலிக்குது. காலையில் கூப்பிட்டு வந்துச்சு, வித்தியே இல்லை, நான் 6 வந்துச்சு. 10 ரூபாய்க்கு போட்டுட்டு நம்ம சத்தலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்தோடனே காரை பிடிக்க வச்சுக்கிட்டு எங்களை ஒட்டுக்கு. ஓல எம்டிக்கு பிறந்தனாலாம்டா ஹாஸ்பிட்டல் எம்டிக்கு. அதுக்கு தானே லைட் செட்டு போட்டுக்கிறாங்க. நாகார்ஜுனாவா? சரி, பண்ணிட்டு நாங்கள் சேஃபாக காரை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆஃப் ஆயில் சாப்பிட இல்ல காரோட பைக் தான் பண்ணணும். வாங்க, யாரு எத்தனை ஆஃபாயில் சாப்பிட்றாங்கன்னு
நம்மளே போய் உளுந்து வந்தாதான் தலைமூட்டை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுக்கிறாரு போல. தலைமூட்டை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுக்கிறாரு. கஸ்டமருக்கு பாரு, கஸ்டமர் எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறோம். செரி ரோட நோக்கி போயிட்டு இருக்கோம். செரி ரோட் நம்ம கைஸ் பாருங்க. இப்படி போனோம் ஸ்ப்ளெண்டர்ல 50 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தாங்க. நடுவுல வண்டியில பாரு போடா கைஸ் சாரி பண்ணுங்க. நீ தான்டா நேரா வந்து அதனால நான் வந்துட்டேன். நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். அப்பப்போ இப்படி தானே பண்றான். கியர்ல கொண்டு போய் விட்டுட்டு போட்டுறான். எல்லாரும் ஆஃபாயில் வந்துங்கிறோம். இந்த ராஜா ஹோட்டல்ல போறோம். போரோட்ஸ் ரோடுக்கு பாருங்க கைஸ். கைஸ் பாருங்க ரேணுகா மிஸ்ஸிங்க தான். இங்கே தான் போய் கைஸ் நம்ம பையன் வேலை செய்கிறான். அவன் பேர் கார்த்தி. ரைஸ் சாப்பிடலாமா? சும்மா ஒரு 3 ரைஸ் வாங்கி ஆளுக்கு 10 ரைஸ் சாப்பிடலாமா? கோகுல் சாப்பிட மாட்டாங்க அவங்க. வெஜ் பரோட்டா எப்படி இருக்குன்னு எனக்கு பரோட்டானா முட்டை ஊற்றிடுவாங்க. கார்த்தி நினைப்பா, ஏன்னா பாலு நீ மட்டும் வர இப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு. மாஸ்டர் பாருங்க கைஸ். மாஸ்டர் விஜய் இல்லை, இவர் பீஸ்ட் விஜய். பரோட்டாலேயே முட்டை போட்டு ரோட்லேயே முட்டை தான் போடுவாங்க. கலக்கும் போது போடுவாங்க. வெறும் ஆஃபாயில் மட்டும் திங்கலான்னு வந்துட்டு இப்போ வந்து சிக்கன் ரைஸு கொத்து பரோட்டா. வெஜ்ஜாக ஆகிட்டு உடம்பு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. கோகுல் தான் வெஜ்ஜு. மனசே இல்லாமல் சாப்பிட்டுட்டு தான். இப்படியே சாப்பிட்டுங்க. அவ்வளோ பொம்மை டீ குடிச்சுட்டு தான் அனுப்புகிறோம். எனக்கு எப்போவும் ஆஃபாயில் ஆஸ்டா சாப்பிட்டா தான் பிடிக்கும். இப்படியே சாப்பிட்டுங்க. இது வேறு நடுவுலேயே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சூடு ஆடினாலும் நல்லா ஆகாது. எனக்கும் நடுவில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அது என்ன பண்ணுறது? ரீல்ஸ் பார்த்து சொல்றியா? உடையில நல்ல முட்டை நல்லா ஆஃபாயில் பழகுது. போட்டு விடு. எங்கடா வெள்ளைக்கறவை மட்டும் காணும். நல்ல முட்டையாக தான் இதாக வருது. மூஞ்சோன்னா தூரா உடஞ்சுன்னா அப்படியே சிக்கன் ரைஸோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக. மாஸ் போட்டு ஆஃப் இப்படி தான் இருக்கும் பாருங்க. உடஞ்சுனா அப்படியே சிக்கன் ரைஸோட சாப்பிட்டுறா. அதே சிக்கன் ரைஸோட வச்சு குழம்பி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். எப்படி நான் வேக வேகமாக தின்னுட்டு கடைசியாக ஆஃபாயில் சாப்பிட்றேன். நார்மலாக பரவாயில்ல. பாதி வேறு அப்படியே வந்துருச்சு. வேற என்ன கோல் உண்டு கேட்டா கோகுல ஏடா கோகுல உங்களுக்கு வர முட்டை சிக்கனு அது இதுன்னு வச்சு அடிக்கிறான்டா. ஒன்று வச்சுக்கிட்டேன். சிக்கனு ஆப்பாயில் சிக்கன் ரைஸு மயோனஸு எல்லாம் நடுவில் வச்சு போ முன்னாடி காட்டி. நம்மளும் போட்டோ எடுக்காம தான் நான் தூங்கிருப்பான். அது இல்லாமல் அந்த கொக்கோட மிஷின் இருக்குல்ல தினேஷ், பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு கேளு. அது என்னன்னா ஒரு வாட்டி காற்று தள்ளி விட்டான். பின்னாடி ஒடுங்கி போச்சு. பின்னாடி ஒடுங்கி போச்சு. அது தெரியல. உண்டா மயக்கம் இவங்களுக்கு எல்லாம் மெதுன்னு இருக்குது. பிறண்டு இருக்கிறாரு நம்மளால. அதுக்குதான் இதுதான் எங்கள் டீமோட இது. 28,000 சோஃபா அப்படி தான் இருக்கும். அவர் எப்படா போவாங்கன்னு நினைக்கிறாரு. வந்துட்டியா? எல்லாரும் போகலாம். நானும் கடைசியாக ஒரு வாட்டி போகிறேன். ஒருத்தன் வந்து குத்தி விட்டானுங்க.
அந்த புண்ணு எத்தனை நாள் அப்படியே இருந்துச்சு சரியா அவ்வளோ. என்ன சொல்கிறாங்கன்னா வெண்ணங்குடி முனிப்பு கோயிலுக்கு போகலாங்கிறாங்க. தப்பு இல்லை. நேரத்தில் வெண்ணை முடியும் போனால் அப்புறம் வீட்டுக்கு போக முடியாது. கடவுளே நீங்கள் கோச்சிக்காதீங்க. திருக்கோவில் இது எதனால் கட்டி மழை ஆர்த்தி வேற காலையிலேருந்து வேலை செஞ்சு டயர்டாக மாசத்தோட நாம் காலையிலேருந்து படுத்துட்டு இருந்துட்டு இங்கே வந்து ஓடிக்கிறீங்க. மாசுக்கிறாரு அங்கே இருக்குதா இங்கேருந்து 7-8 கிலோமீட்டர் போட்டாதீங்க. அதான் அஸ்தம்பட்டி அது இதுலேயே வண்டி போகணும் 4 மணி நேரம் ஆகும். அஸ்தம்பட்டி கருந்து பக்கவா அவர் நிலைமை நீங்கள் யோசிச்சு பாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க போனாங்கிறீங்களா? இல்லை எனக்கு தெரியல, எனக்கு எங்கே இருக்குதுன்னே தெரியாது. என்ன முடியும் ஜங்ஷன் தாண்டி போனது ஜங்ஷன் தாண்டி போகணும். ஒரு 6 கிலோமீட்டர் லேடிஸ் ஹோட்டல் தெரியுமா? ஆமாம் அங்கே போகணும். என்ன கூட என்ன ஒரு 6 கிலோமீட்டர் வரும். 6 கிலோமீட்டர் எல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க. என்னடா பேசணும் எல்லாத்தையும் பேசுறானுங்க. ஏன்னா அவன் காரியம் ஆகணும். ஏதோ பொருட்காட்சி போட்டுக்கிறாங்க போல இதுரா. மாரியம்மன் கோயில், ஈஸ்வரர் கோயில் அங்கே போனதே இல்லைன்னு வைக்கலாம். இவனும் போனதே இல்லைண்ணா. அதனால நான் சொன்னேன் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். நாளைக்கு ஏன்னா நம்மள இப்போ நைட்டு தான் ஃபங்க்ஷனு. இப்போ தான் ஃபங்க்ஷனாங்க. நல்ல ஃபங்க்ஷனு. அப்படியா? நல்ல ஃபங்க்ஷனு. ஜோலி ஜோலியா விரோதமாக இருக்கும். நல்ல ஃபங்க்ஷனாங்க. போய்க்கிறல அப்புறம் இப்போ போனதில்லை. வண்டிக்கு போய் நாங்கள் தான் போட்டோம். இல்லை போகிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார்த்தி அனுப்பிச்சுட்டு நாம கூட போகலாம். கறி சாப்பிட்டு போகக்கூடாது. நீ இப்போதான் சாப்பிட்டு அந்த கோயிலுக்கு தானே போனோம். சாப்பிடலாமா? என்னை ஃபஸ்ட்டு விடுங்கடா. அந்த கோயிலாம் நானே சாப்பிடலாம். போங்கடா நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது காத்து. என்ன பண்ணல தினேஷ் போகிறதுனா போனோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலான்னு அர்த்தம். யார் ஃபஸ்ட்டு இது சொன்னது? நான் மாஸ்டர் சொல்லி சொல்ல ஃபஸ்ட்டு நான் சொன்னா பேச்செடுக்க நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. நீ தான் எடுத்த. அங்கே போகலாம். எங்கே போகலாம்? காட்டுமன்னார் கோயிலில் போகலாம். காட்டுமன்னார் கோயில் அது மதுரையில் இருக்குது. அங்கே கிராம முடிப்பு கோயிலுக்கு யாரா அப்படி பண்ணிட்டு வழி தெரியுமா? உடையாப்பட்டியில் இருக்கிற முடிப்பு கோயில் நீங்கள் சாமி கம்முன்னு நம்ம அயோத்தியாபுரத்தில் இருக்கிற பச்சையம்மன் இல்லை பச்சையம்மன் அந்த கோயிலில் யாராவது சாமி கும்பிட்டுக்கிறீங்களா? வேமனார் திருக்கோயில் இல்லைடா நம்ம எதில் வைசாக அழிச்சிக்கிட்டே ஒரு முனிப்பு கோயிலுக்கு இல்லை. அந்த முனிப்பு கோயில் பேர் அவன் சொல்லிட்டானா நான் இப்போ எல்லாருமே போகலாம். அருள்மிகு அருள்மிகு சொல்லிட்டு இருக்காங்க. அருள்மிகு அது என்ன முத்து முனியப்பன் திருக்கோயில் இருக்குமே அதை சொல்லிட்டு இருக்கிறேனா? இதுக்கு போயிடலாமா? முத்துமலை முருகன். வாழ்த்துக்கள். இப்போ போகலாம்டா. டே அடுத்த நாள் வந்துடும்டா. நேத்தம் கறி தின்னுலாம்டா. பேச என்ன இது போகலாமா இல்லையா? 2 மணிக்கு நம்ம போயிடும். அதுதான் அடுத்த நாள் பிறந்த இதில் போல நேத்தம் கறி தின்னுலாம். எனக்கு கேட்டால் அந்த மாஸ்டர் வீட்டுக்கு போகிறோங்கிறாங்க. என்னாலும் பேசுங்க. நான் வீட்டுக்கு போகிறேன். என்ன விடுங்க. வண்டியா பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் என்ன போலீஸ் பிடிச்சிவாங்க. வாங்க நம்ம போகலாம். கோயிலுக்கு போகிறதுனா வண்டி விடுங்க போகலாம். என்ன நல்லா இருக்கும் போனால் கூட எடுத்துட்டு நான் அடி அடிச்சாதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறேன். நான் இதை சொல்கிறேன். நான் போனால் நல்லா தான் சொல்கிறேன். நான் கூட்டி